ரெட்ரோ படம் பார்த்தீங்களா எப்படிண்ணா இருக்கு? ரெட்ரோ படம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. படம் அருமையா வந்திருக்கு. இந்த சூர்யாவுக்கு இது ஒரு திருப்புமுனை படமாவும் அமையும். ஓகே. கதைக்கெல்லாம் அருமையா இருக்கு. இதுல வந்து இந்த சூர்யா பேசுற ஸ்லாங்கு, ம். அந்த மொழி ம். அவ்வளோ அருமையா பேசியிருக்காப்புல. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து முடியிற அளவுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ம். முடியிற வரைக்கும் கதை போயிட்டே இருக்கு கட 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 கடன்னு. ம். அதாவது ஒரு தொய்வு இல்லாம ம். படம் அருமையா போகுது. சூப்பரா வந்திருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இது என்ன கதைன்னு? தாராளமா புரிஞ்சுக்குவாங்க. இது சூர்யாவுக்கு இது பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா கங்குவா படத்திலே பார்த்தா கதை புரியல அப்படிதான் பார்த்தனாங்க அது கதை புரியலன்னா அதை வந்து கதையை வந்து அங்க அந்த அந்த இதையும் போட்டு ராஜா காலத்தையும் போட்டு அதையும் போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. கதையும் நல்லா இருக்கு. சூர்யாவோட பேச்சு எந்த படத்துலயும் இதை மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். இது நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீனும் ரொம்ப, அதாவது ஏற்கனவே இந்த ஃபைட் சீன் இல்லாம ரொம்ப இது இல்லாம ஒரு ஃபைட் வந்தா ஒரு எல்லாரும் சீட்டு நுனியில உட்காந்து பாக்குற மாதிரி ஃபைட் சீன் அருமையா வந்திருக்கு. மியூசிக் அருமையா வந்திருக்கு. படத்துல சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடல்கள் ஆகட்டும் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. ஓகேண்ணா. ஆக்சுவலா இப்ப வந்து கங்குவா படம் பார்த்தா சரியா ஓடல. இப்ப இந்த படம் எப்படி இருக்கும்? எப்படி பாக்குறாங்க மக்கள்? கங்குவா படம் வந்து ஹைப் அதிகமா ஏத்திட்டாங்க. இப்படி பிரம்மாண்டமா இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு. இந்த இதுல வந்து ஹைப்பே கிடையாது. படத்துல கதை தான் உட்கார்ந்துருக்கு. கதை வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. சூர்யாவுக்கு நல்லா இது படம் வந்து பெஸ்டா அமையும். இந்த கெட்டப்லாம் எப்படி இருக்கு? மத்த படத்துல சூர்யா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப். இந்த படத்துல வித்தியாசமான கெட்டப்பா இருக்கு. அதாவது சூர்யா வந்து நம்ம மீச இல்லாம பாத்துருக்குமா, இதுல வந்து நல்ல ஒரு மீச எல்லாம் இறக்கி வச்சு நல்லா அருமையா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து கிராமத்து கதை மாதிரி எடுத்திருக்காங்களா இல்ல சிட்டி கதை மாதிரி எடுத்திருக்காங்களா? இது வந்து எப்படின்னா ஒரு வேற ஜானர். இது வந்து மதுரை அந்த மாதிரி கலந்து இந்த ஒரு கலாச்சாரம் கலந்தது. நல்ல படம், கதை நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா தான் புரியும். நம்ம சொன்னாதான் புரியாது. ஆனா கதைக்கெல்லாம் சூப்பரா. கார்த்திக் சுப்ராஜ் கதை எப்படி இது? கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஏற்கனவே வந்து இந்த சில படங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா கதையை கரெக்டா போய் கொண்டு போயிருக்காரு. அதனால படத்தோட படம் அருமையா வந்திருக்கு. சூர்யாவுக்கு இது திருப்பு முனையா அமையும். கங்குவா படம் எதனால ஓடலன்னு நினைக்கிறீங்க? கங்குவா படம் வந்து ஹைப் அதிகமா கொடுத்துட்டாங்க. அது இல்லாம இறைச்சல் சவுண்டு ரொம்ப அதிகமா போட்டு படத்தையே போட்டு மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி இது நாசி பண்ணிட்டாங்க. ஆனா இதுல வந்து பாடல்களும் சரி, ஃபைட்டும் சரி, ஒரு இன்ட்ரோ சூர்யா இன்ட்ரோ சீனும் சரி அவ்வளவு அருமையா வந்திருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அந்த படத்தை எத்தனை மார்க் நான் கொடுப்பீங்க? ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். 70 மார்க். எதுக்கு 30 மார்க் இல்ல? 30 சுழிக்காத அளவு படம் நல்லா இருக்கு. நம்ம வந்து கொடுக்குறது 70 மார்க் கொடுக்கலாம். படம் நல்லா ஓடும். இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படம் குடும்பத்தோட வர முடியுமா? ஏன்னா சில பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆனாலுமே குடும்பத்தோட வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஆபாசமான காட்சிகள் நிறைய பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த படம் எப்படி அந்த குடும்பத்தோட இந்த படத்துல ஆபாசம் அந்த மாதிரி காட்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. கதை நல்லா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அருமையா வந்திருக்கு. கதையும் சூப்பரா வந்திருக்கு. ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா.